வணக்கம். நீங்கள் ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் தேடிட்டுருக்கீங்க. ஆனால் சிம்பிளாக தோசையிலேயே ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோயா கீமா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் நல்ல ப்ரோட்டீன் நல்லா கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோயா கீமா தோசை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயாவை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ், வெங்காயம், அந்த மிக்சரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. சோயா ஆல்ரெடி சுடுதண்ணியில் ஊறிருக்கு. ஸோ நல்லா வெந்து வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், நார்மல் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கூடவோ குறையவோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுருங்க. தண்ணி எதுவும் தேவையில்லை. அதுவாக வெந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சோயா கீமா ரெடியாக இருக்குது. பாத்திரம் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நமக்கு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எந்தளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்தளவுக்கு சோயா கீமா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ட சோயா கீமாவை வந்துட்டு தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காரம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். பெரியவங்களாக இருந்ததுன்னா எந்தளவுக்கு காரம் சாப்பிடுவோமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசையோட எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒன் சைடு மட்டும்தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
நார்மல் தோசையை விட எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஸ்பெண்ட் ஆகும். பட் ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான ஒரு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.